வணக்கம். இறைவனின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன், நிறைவுடன். இந்த பூமியில் பஞ்சபூதங்கள் இல்லை, இயற்கை இல்லை அப்படின்னா மனிதனாக பிறந்திருக்க ஒவ்வொருவரும் இங்கே வாழறது ரொம்ப கஷ்டம், வாழவே முடியாது. நமக்காக தான் இறைவன் இந்த பஞ்சபூதங்களை படைச்சிருக்காங்க. நமக்காக தான் இறைவன் இந்த இயற்கையை படைச்சிருக்காங்க. நம்ம வாழ தான் இறைவன் இந்த பூமியை உருவாக்கியிருக்காங்க. அப்போ அந்த இறைவன் நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்காங்க, நமக்காக ஏன் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க, ஏன் அப்படின்னா அவங்க அவ்வளோ நேசிக்கிறாங்க நம்மளை. நம்ம எல்லாருமே அவங்களோட குழந்தைங்க தான். அப்போ நமக்கு இவ்வளோ செய்கிற அந்த இறைவனுக்கு நம்ம மறுபடியும் என்ன செய்ய போகிறோம், என்ன திருப்பி கொடுக்க போகிறோம்? வாங்கிட்டே இருக்கிறது, பெற்றுட்டே இருக்கிறது ஒரு பொழுதும் அன்பாக இருக்க முடியாது. திருப்பியும் கொடுக்கணும். இதெல்லாம் இன்னும் ஆழமாக போகும். இதெல்லாம் கர்மா அப்படின்னு அது ஒரு வேறு சாப்டர் போகும். ஆனால் உண்மையாகவே யோசிச்சு பாருங்கள், நம்ம குடும்பத்துக்குள்ளேயே ஒரு தாய் தந்தையாக இருக்கட்டும், இல்லை சகோதரன் சகோதரியாக இருக்கட்டும், இல்லை கணவன் மனைவி, இப்படி நமக்குள்ளேயே நான் உன் மேலே அன்பாக இருக்கேன், நீ என் மேலே அன்பாக இருக்கியா, நீ எனக்காக இதை பண்ணுறியா, நான் உனக்காக இதை பண்ணுறேனே, நான் இவ்வளோ பண்ணுறேனே அப்படின்னு இவ்வளோ விஷயங்கள் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே எதிர்பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது நமக்காக இவ்வளோ விஷயத்தை பண்ணுற இறைவனுக்கு நம்ம மறுபடி திருப்பி என்ன கொடுக்க போகிறோம்? இதுவும் எனக்குள்ள தோணின எண்ணங்கள் தான். அந்த இறைவனுக்கு நம்ம என்ன கொடுக்க முடியும்? அவங்க எல்லாமே அவங்க மூலயமா தான் நமக்கு கிடைக்குது. நம்மளால் அவங்களுக்கு ஒன்றுமே கொடுக்க முடியாது. ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூஜை பண்ணுறதாலேயோ, இல்லை வீட்டில் படையல் போடுறதாலேயோ அந்த இறைவனை திருப்திப்படுத்திட முடியுமா? நான் இந்த பூஜைகளெல்லாம் நான் குறை சொல்லலை, இதை நான் தப்புன்னு சொல்ல வரலை. உண்மையான விஷயத்தை புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன். இது எல்லாமே நம்பிக்கைகள், நம்மளோட நம்பிக்கைகள். இது கண்டிப்பாக வேணும். நம்ம முன்னோர்கள் இப்படி வாழணும், அந்த இறைவனை நினைவு கூறணும் அப்படின்றதுக்காக இது எல்லாத்தையுமே உருவாக்கி வச்சுருக்காங்க. அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் உண்மையான விஷயம் என்ன? அந்த இறைவனுக்கு இது போதுமா? நம்ம படைக்கிற காய்கறிகளோ, நம்ம கொடுக்குற உணவோ, அவங்க நமக்கு கொடுத்தது தான் நம்ம திருப்பி கொடுக்க போகிறோம். அப்போ அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? இதையும் தாண்டி ஒரு விஷயம் கொடுக்க வேண்டாமா? அவங்க நம்ம மேலே அவ்வளோ அன்பை கொடுக்கறதுக்கு, நமக்காக இவ்வளோ விஷயம் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு நம்ம மறுபடி எதை கொடுத்தா பொருத்தமாக இருக்கும், எதை கொடுத்தா அதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த எண்ணம் எனக்கு தோண ஆரம்பிச்சது. எனக்குள்ளேருந்து கிடைச்ச பதில், இறைவன் எதை பேஸாக வச்சு இந்த விஷயத்தை கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட அவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. என்கிட்டேருந்து போன குழந்தைங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அவங்க ஒரு சிலதை கற்றுக்கிறதுக்காக போயிருக்காங்க, அதை கற்றுக்கிட்டு அவங்க மறுபடியும் நம்மக்கிட்ட வரணும். இதுதான் இதோட பேஸ். என்ன? நம்ம மேலே இருக்க அன்பு. அந்த அன்பை நம்ம அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? இங்கே நம்ம ஏதோ ஒன்று கற்றுக்க வந்திருக்கோம், இதுதான் உண்மை. அந்த ஏதோ ஒன்று அப்படின்றது என்ன கற்றுக்கிறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம்? எதுக்காக நம்ம இறைவன் நம்மளை இங்கே அனுப்பியிருக்காங்க? இதை நம்ம ஆழமாக யோசித்து பார்க்கணும். நம்ம யார்? முதல்ல இந்த கேள்வி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வர வேண்டிய ஒரு விஷயம். நான் ஏன் இந்த பூமிக்கு வந்திருக்கேன்? நான் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கே இருந்தேன்? இந்த பூமியில் இப்போ நான் உடலில் வாழ்ந்துட்டுருக்கேன். அடுத்து இந்த உடலை விட்டு நான் மரணம் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் நான் எங்கே போவேன்? இப்போ இடைப்பட்ட காலத்தில் இந்த பூமியில் நான் வாழ்ந்துட்டுருக்கேனே, இதுக்கு என்ன அர்த்தம்?
அப்படின்ற ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொருத்தரும் உள்ளே போய் கேட்க வேண்டியது கண்டிப்பான அவசியமாக இருக்குது. இதை கேட்க கேட்க நமக்குள்ள அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த பதில் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம பிறப்போட காரணம் தெரியும், அதோட அவசியம் தெரியும், நம்ம இறைவனோட எவ்வளோ நெருக்கமாக இருக்கோம் அப்படின்றது தெரியும். இந்த இயற்கையை நம்ம ஏன் பாதுகாக்கணும் அப்படின்றது தெரியும். இந்த இயற்கையோட அவசியம் புரியும். இது எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். நமக்கு இவ்வளோ விஷயத்தை கொடுத்து நமக்காக பஞ்சபூத சக்திகளை கொடுத்து இயற்கையை கொடுத்து நம்மளை பாதுகாக்கிற அந்த இறைவனுக்கு அன்பை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா அந்த அன்பை எப்படி கொடுக்கறது? நம்ம ஏன் பிறந்து வந்திருக்கோம், இங்கே நமக்கான பொறுப்பு என்ன, நம்ம எதை கற்றுக்க வந்திருக்கோம் இப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த இயற்கையில், இந்த பஞ்சபூதங்கள், இந்த உலகத்தில் உயிரினமாக நம்ம மட்டும்தான் இருக்கோமா அப்படின்னு பார்த்தா இல்லை. நம்மளை சார்ந்து நமக்காக படைக்கப்பட்ட இயற்கை வளங்கள், நம்மளை சார்ந்து வாழற உயிரினங்கள், இவங்க எல்லாரையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. ஏன்னா நம்ம மட்டும் இல்லை, அவங்களும் இறைவனோட படைப்புகள் தான். ஓரறிவுலேருந்து 5 அறிவு வரைக்கும் நம்ம இல்லாமல் பஞ்சபூதங்கள், இயற்கை வளங்கள், இப்படி எல்லாமே இறைவனோட படைப்பு தான். அப்போ இவங்க எல்லாரையும் பாதுகாக்கிற பொறுப்பு நமக்கு இருக்கு. இவங்க எல்லாரையும் நேசிக்கிற அவசியம் நமக்கு இருக்கு. இதை பண்ணாதான் இறைவன் நம்ம மேலே காட்டுற அன்பை நம்ம திருப்பி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பொருத்தமான விஷயமா இருக்க முடியும். இந்த அன்பை அப்படி தான் நம்ம நிவர்த்தி பண்ண முடியும். அப்படி தான் அவங்களுக்கு சமமாக திருப்பி கொடுக்க முடியும். ஓரறிவுலேருந்து 5 அறிவு வரைக்கும் இருக்க எல்லாருக்குமே ஜீவன் அப்படின்னு ஒன்று இருக்கு. கண்டிப்பாக இருக்கு. மரம், செடி, இவங்க எல்லாருக்குமே நம்ம உணர்வுகளை உணர முடியும். நீங்கள் தொடர்ந்து உங்கள் வீட்டில் ஒரு மரத்தை வச்சுட்டு அந்த மரம் கிட்ட போய் நீங்கள் அன்பாக பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த மரம் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. உங்கள் உணர்வை அவங்களால உள்வாங்க முடியும், அவங்க உணர்வை உங்களுக்கு கடத்த முடியும். அதே மாதிரி தான் எல்லா உயிரினமும் 5 அறிவு வரைக்கும். நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா, மிருகத்திலே பெரிய மிருகம் யானை, அவங்க கூட நம்ம கிட்ட வந்து ஒரு குழந்தை மாதிரி நம்ம பேச்சு கேட்டுட்டு அவங்களால வாழ முடியும். அப்போ நம்மளும் நம்ம இல்லாமல் இந்த ஜீவன்களும் இறைவனுடைய குழந்தைகளே. இவங்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதே மாதிரி பஞ்சபூதங்கள் அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? உண்மைதான் அது. அந்த பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புலையும் இருக்குது. ஆகாயம் உட்பட, நிலம்ல ஆரம்பித்து ஆகாயம் உட்பட நம்ம உடம்புலையும் இருக்குது. இந்த பஞ்சபூதங்கள் சமமாக இருந்தால் நம்ம உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி இந்த பூமியில் பஞ்சபூத சக்திகள் சமமாக இருந்தால் பூமி ரொம்ப செழுமையாக இருப்பாங்க. பூமி என்னன்னு சொல்கிறோம்? பூமி தாய்ன்னு சொல்கிறோம். அப்போ அந்த பூமி தாயை எவ்வளோ செழிப்பாக, எவ்வளோ அழகாக பார்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா? நமக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்கா? இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமா? எப்படி இதெல்லாம் பாதுகாக்க முடியும் அப்படின்னு நமக்குள்ள 1008 கேள்விகள் வரலாம்.
எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு மரத்தை வெட்டுறீங்க அப்படின்னா 2 மரமாக நட்டு வைங்க. முடிஞ்ச அளவு எல்லா உயிரினத்துக்குள்ளேயும் அந்த இறைவன் இருக்காங்கன்ற அந்த உண்மையை நம்புங்க. நமக்குள்ளேயும் அந்த இறைவன் தான் இருக்காங்க, எல்லா ஜீவனுக்குள்ளேயும் அந்த இறைவன் தான் இருக்காங்க. அசையும் அசையா அப்படின்னு பார்த்தா எல்லாத்துலேயுமே அந்த இறைவன் அவங்க ஆற்றல் ரூபமாக பரவி இருக்காங்க. இதான் உண்மை. இதெல்லாம் நம்ம பாதுகாக்கிறது மூலயமா இறைவன் நமக்கு கொடுக்குற அன்பை நம்மளால் திருப்பி கண்டிப்பாக கொடுக்க முடியும். இது எல்லாமே நிச்சயம், சாத்தியமான சாத்தியமே. கண்டிப்பாக பண்ண முடியும். இதுக்கு நம்ம முயற்சி பண்ணால் மட்டும் போதும். உள்ளே போயிட்டு நான் கேட்க சொன்னேன் இல்லையா, அந்த கேள்விகளை நம்ம கேட்டால் போதும். நான் இங்கே எதுக்காக வந்திருக்கேன், நான் என்ன பண்ணணும், நான் எப்படி உங்களோட எப்பயுமே கனெக்டாகவே இருக்கிறது, நான் எப்படி உங்களோட தொடர்புலேயே இருக்கிறது அப்படின்ற அந்த கேள்வியை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு இருந்தாலே போதும். இங்கே உங்களுக்குள்ள மாற்றங்கள் நிகழும். மாற்றங்கள் வெளியிலேருந்து ஏற்படாது, நமக்குள்ளேருந்து தான் ஏற்படணும். நமக்குள்ளே தான் முதல்ல மாற்றங்கள் ஏற்படணும். அந்த மாற்றங்கள் தான் வெளியில் ஏற்படும். இந்த மாற்றத்துக்கெல்லாம்